தோழிகளே, நான் திவ்ய பிரியா. என் முத்தான தோழிகளுக்கான இந்த காணொளி சமர்ப்பணம் காண்போமா? மாதராய் பிறந்து உயிர் மேதையாய் வாழ்ந்து வரும் என் தோழிகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். வீரமாய் ஜொலிக்கும் என் முத்தான தோழிகளுக்கு என் மங்கையர் தின நல்வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும். கரையில்லா கடல் உண்டோ, அதுபோல் பெண் இல்லா துறையுண்டோ என்பது என் கூற்று. அரசாங்கமே தோற்று போகும் நம் தாயின் நிதி சேமிப்பு திட்டத்தில் குடும்பத்தில் ஆண்களின் உழைப்போ 8 மணி நேரம், ஆனால் பெண்ணான தாயின் உழைப்போ இறக்கும் வரை. தூக்கி மிதிக்கும் ஆண்களை துச்சமாக நினைத்து அனுதினமும் போராடி பல பெண்கள் உலகத்தையே தங்கள் திறமையாய் மாற்றியுள்ளனர். பெண்களுக்கு பல்கலைக்கழகத்தில் இடம் மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி படிப்பினை முடித்து கதிர் இயக்கம் ரேடியோ ஆக்டிவிட்டினை கண்டுபிடித்த விஞ்ஞான உலகில் ஒரு புரட்சி செய்தவள் ஒரு பெண், மேரி கியூரி. முதலாக DNA அமைப்பினை கண்டுபிடித்து மருத்துவத்துறையில் சாதனை படைத்ததும் ஒரு பெண்தான், ரோசலிண்ட் பிராங்க்லின். அன்புதான் உன் பலவீனம் என்றால் இவ்வுலகில் மிகச்சிறந்த பலசாலி நீதான் என்று கூறி இறக்கும் வரை அனைவரையும் இரக்கத்தினால் மாற்றிய அன்னை தெரசா. பெண்மையின் தைரியத்தின் சான்றாய் விண்வெளிக்கு சென்று சாதனை படைத்து பெண்களின் பெருமையை விண்வெளிக்கும் சென்று சேர்த்த வீர மங்கைகள் சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா. மேலும் PT உஷா, கிரண் பேடி, ஜானகி அம்மாள், பக்தி சர்மா, சாய்னா நேவால், இந்திரா காந்தி, அருணிமா சின்ஹா, இவ்வாறு பல சாதனையாளர்கள் உலக அரங்கத்தில் பல துறைகளில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்துள்ளனர். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்பவர் முன் குனிந்தது போதும், நிமிர்ந்து நில், துணிந்து செல், புத்துலகம் படைக்க புறப்படு, கல்வி கிடைக்க செயல்படு. அடிமையை மறந்திடு, கொடுமையை மறந்திடு, புதுமையை நினைந்திடு, ஒன்றாய் இணைந்திடு. உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும், பெண்ணால் முடியும். விண்ணால மண்ணால பெண்ணால் முடியும். விழிப்போம், செழிப்போம். நன்றி.